இப்போ பாருங்கள், அந்த காளான் வடை நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா வாசமாகவும் இருக்குது. செய்யலே உங்களுக்கு வந்து நல்ல வாசம் வருது. இந்த மாதிரியான ஹெல்த்து டிப்ஸு கூட இதில் நிறையா இருக்குது. இந்த காளானில் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது, ரத்தத்தில் இருக்க கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணுது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த காளான் வந்து நல்ல செரிமான பிரச்சனையும் சரி செய்யுது. இன்னும் வந்து புற்றுநோய் செல்களை அழிக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த காளானில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் வீக்லி ஒன்ஸாகவே இந்த காளான் வடை செஞ்சு சாப்பிடுங்க. பிள்ளைங்க வந்து இந்த காளான் வடை இந்த செஞ்சு சாப்பிட்றது அவங்க சில நேரம் எடுத்து போட்டுருவாங்க ஒரு மாதிரியாக இருந்தால். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஒரு கொஞ்சத்தை அரைச்சிக்கிறங்க, கொஞ்சத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிறங்க. சாப்பரில் வச்சு கட் பண்ணிவிட்டு நான் அப்படி தான் சேர்த்துருக்குறேன். உரலில் போட்டு கொஞ்சம் இடித்து கொஞ்சம் செஞ்சுருக்கேன். அப்போ சாப்பர் இருந்ததுன்னா சாப் பண்ணிக்கிறங்க. அப்போ பிள்ளைங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்க நல்லா சாப்பிட்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து பாருங்கள். அவங்க கண்டிப்பாக இதை வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த காளான் வந்து வீக்லி நீங்கள் ட்வைஸ் நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.